யாதவர்கள் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த யாதவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சூழ்ச்சியா இந்த திராவிட கட்சியில் இருக்கிறவங்க சூழ்ச்சியா மறுசீரமைப்பு என்ற பேர்ல 4 ஊரை எடுத்துட்டு 4 ஊரை சேர்த்து மறுசீரமைப்பில் மாற்றி விட்டோம் என்ற ஒரு பொய்யான ஒரு திட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க. இது முழுக்க முழுக்க திராவிட கட்சிகள் ஏமாற்றும் செயல். சார், அதிமுக என்ன சொல்றேன்னா, அவரு எடப்பாடியார் கடைசி நாள் ஒரு கையெழுத்து போட்டார். வன்னிய சமுதாயத்திற்கு 10.5% மட்டும். இந்த 10.5 என்பது 6 மாதத்துக்கு மட்டும் நடைமுறைப்படுத்தப்படும். 6 மாதங்களுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து மக்களுக்கும் முறையா இடஒதுக்கீடு வழங்கணும்னு அவர் தேர்தல் அறிக்கை இருக்கு. படிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு வேளை எடப்பாடியார் தமிழகத்தில் முதல்வர் வந்திருந்தால் அது செய்திருப்பாரா தெரியல. இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய ஒருவர் கூட மாற்று சங்கங்களிலோ கட்சிகளோ இருக்கக்கூடாது. அதுதான் இதோட கட்டமைப்பு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இல்லாத எழுச்சி தமிழ்நாட்டில் யாதவர்களுக்கு ஏற்பட்டது. எந்த வேகத்தில் வந்தாரோ அந்த வேகத்துல போயிட்டார். இந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு அரசியல் நமக்கு வேணாம் என்று ஒதுக்கிட்டார். இந்த சமூகம் முழுமையாக இடஒதுக்கீட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு யாதவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை சமுதாயங்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் யாதவ் மக்கள் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செங்கம் கு ராஜாராம். அவங்கதான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். யாதவ மக்கள் இயக்கம், இந்த இயக்கத்தினுடைய என்ன அதனுடைய அதனுடைய கூறுகள் என்ன, இது பற்றி இந்த இயக்கத்தினுடைய பற்றி கொஞ்சம் பின்னாடி சொல்லுங்க சார். யாதவ மக்கள் இயக்கம் அது உள்ளே வந்துருது. யாதவ மக்களுக்கான அது ஒரு இயக்கம், எம்பவர்மெண்ட். இந்த யாதவ மக்கள் கன்னியாகுமரி முதல் திருத்தணி வரை நீக்கமர நிறைஞ்சிருக்கிறார்கள். 234 தொகுதியிலும் யாதவர்களுக்கான வாக்கு வங்கி நிச்சயமாக இருக்கிறது. அதுல 40 தொகுதியில யாதவர்கள் தனித்து நின்றால் வெற்றி பெறலாம், சக்தியா இருக்கிறாங்க. 187 தொகுதியில வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்க சக்தி யாதவர்கள். இப்படி மிகப்பெரிய சமுதாயத்திற்கு தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகள் சரியான அங்கீகாரம் அதிகாரம் தரவில்லை என்ற காரணத்தால் என்னை போன்ற பாதிக்கப்பட்ட இந்த யாதவ சமுதாயத்தில் இளைஞர்களால் உருவாக்கப்பட்டதுதான் யாதவ மக்கள் இயக்கம். இந்த இயக்கம் 3 பிரிவாக விரிவடை உள்ளது. இப்ப நாங்க ஆரம்பிச்சு மூன்றாம் ஆண்டு. முதல் கட்டம் வடக்கு மண்டலத்தை ஒருங்கிணைப்பது, வட மாவட்டங்கள். இப்ப நாங்க அதுல வெற்றி பெற்றுட்டோம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு. சென்னையில ஒரு பொதுவா வச்சிருக்கோம். அதை பிரிச்சு வைக்கிற தனிச்சென்னை வடச்சென்னையில மண்டல நிர்வாகியா வச்சிருக்கோம். இந்த வடக்கு மண்டலத்துல யாதவர்களை ஒருங்கிணைத்திருக்கும். அடுத்ததா கொங்கு மண்டலம், அடுத்தது தென் மாவட்டம். ஏன்னா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும் போது அந்த கட்டமைப்பு தான் அந்த இயக்கத்தின் பலத்தை சரியா காமிக்கும். ஏதோ இயக்கம் இருக்குது, 38 மாவட்டத்தில் நாங்கள் பொறுப்பு போடுறோம், இயக்கம் என்ற இயக்கம் யாதவ மக்கள் இயக்கம் இல்லை. உண்மையான அந்த மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகளை, கிளை நிர்வாகி நியமித்து அரசு அதிகாரங்களை வாக்கு வங்கியாக, இந்த யாதவ மக்கள் இயக்கத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயத்தை வாக்கு வங்கியாக ஒரு தலைமையின் கீழ் மாற்ற வேண்டும். வாக்கு வங்கி தான் அந்த சமுதாயத்தின் தலையத்தை மாற்றும். வாக்கு வங்கி தான் அவங்களுடைய தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கும். ஒரு சமுதாயத்தின் அரசியல் எழுச்சி தான் அந்த சமுதாயத்துக்கு வளர்ச்சி. இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அதுல குறிப்பா யாதவர்கள். அந்த வடக்கு மண்டலத்தை பாத்தீங்கன்னா, இப்போ யாதவர்களுக்கு திமுக, அண்ணா திமுக 4 சீட்டு 3 சீட்டு கொடுப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சமா யாதவருக்கு 3 4 ஒரு கொடுத்துருது. திமுக 4, அண்ணா திமுக 4.
ஆனா யாதவ சமுதாயம் போல் இருக்க சமுதாயங்களுக்கு, வாக்கு வங்கி கொண்ட சமுதாயங்களுக்கு 30 தொகுதி 40 தொகுதி அள்ளி கொடுக்குறாங்க. அப்போ யாதவர்கள் பறந்து விரிந்து கிடக்கின்ற யாதவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆமா, யாதவர்கள் அரசியல் அதிகாரம் 50 ஆண்டுகளா மறுக்கப்பட்டு இருக்கிறது. இது யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எங்களுக்கு முன்ன இந்த தலைவர்கள் போராடி தோத்துட்டாங்க. இந்த அதாவதுங்க ஒரு சின்ன விஷயம் கேட்டீங்க, தமிழ்நாட்டுல சமுதாய ரீதியான பல கட்சிகள் சட்டமன்றத்துக்கு சென்றாங்க. சமுதாய ரீதியான கட்சிகள் கொங்கு மண்டலத்துல, தென் மண்டலத்துல, வடக்கு மண்டலத்துல, நான் கட்சி பேரை சொல்ல விரும்பல, நாம சாதி பேரை சொல்ல முடியல. யாதவர்கள் சமுதாய ரீதியாக இதுவரை சட்டமன்றம் செல்லவே இல்லை. சட்டமன்றம் சென்றாதான் இந்த சமுதாயத்தின் கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் சொல்ல முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கலையே. தொடர்ந்து நசுக்கப்பட்டு வருது சொல்ல வரீங்க. நசுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள் யாதவர்கள். இது இங்க கேட்பார்கிட்ட சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒரு தலைமையின் கொண்டு வந்து வாக்கு வங்கியாக மாற்றி தமிழகத்தில் யாதவர்களை புறக்கணித்தால் நாம் தோற்று விடுவோம் என்ற பயத்தை இந்த திராவிட கட்சிகள் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை தொடர்ந்து இருக்கின்றோம். இப்ப நம்ம யாதவ் மக்கள் இயக்கத்தினுடைய கட்டமைப்பை பத்தி கொஞ்சம் சொல்லணும் சார். நீங்க ஏன்னா தமிழகத்து இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் நம்மளோட கட்டமைப்புங்கிறது எந்த அளவுல இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க சார். 14 மாவட்டங்கள்ல முழுமையா மாவட்ட நிர்வாகிகளை போட்டிருக்கோம். இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு 14 தொகுதிகள்ல தொகுதி பொறுப்பாளர் போட்டிருக்கோம், பணிக்குழு பொறுப்பாளரையும் போட்டிருக்கோம். அதுக்கான கூட்டம் திருவண்ணாமலை சென்ற மாதம் மாநில மாவட்ட மண்டல ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் பிரம்மாண்டமான முறையில் திருவண்ணாமலை நடந்துச்சு. அதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இங்க இந்த வடக்கு மண்டலத்துல யாதவ மக்கள் இயக்கம் தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கும். யாதவ மக்கள் இயக்கம் யாருக்கு ஆதரவு தருகிறதோ அவர்கள் தான் நாடாளுமன்றத்துக்கு செல்வார்கள். அதாவது அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை நீங்க சொல்றீங்க, அவங்கதான் தீர்மானிக்கிற சக்தியா இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க ஏமாற மாட்டோம். நிச்சயமா யாருக்கு எங்களுக்கு உண்டான இந்த உரிமைகளை, எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஆதரவு தருவோம். நிச்சயமா எங்கள் கோரிக்கைகளை, எங்களுக்கான அதிகாரங்களை யார் தருகிறார்களோ அவர்களோடு உண்மையாக இருக்கும். யாதவ் மக்கள் இயக்கத்தினுடைய கோரிக்கைகளை நான் சில பேப்பர் கட்டிங்ஸ் தான் பார்த்தேன். அதுல தனி தொகுதிகளை சுழற்சி முறையில மாற்றம் செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. இது ஒரு புதிய கோரிக்கையா எனக்கு தென்பட்டுச்சு. இந்த கோரிக்கைக்கான காரணம் என்ன? இது புதிய கோரிக்கை இல்லைங்க. தமிழகத்துல ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கு கொடுக்கப்பட்டதான் தனித்தொகுதி. அதை யாரும் மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அந்த மக்களுக்கு இன்னும் கூட அந்த தொகுதி கொடுக்கலாம். அதில் யாதவ மக்களுக்கு உடன்படுது. ஆனால் ஒரு தனி தொகுதி என்பது இந்திய அரசியல் சட்டத்தைப்படி 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் குறிப்பா வந்தவாசி தொகுதி இருக்குது வச்சுங்க, அது தனி தொகுதி. 40 ஆண்டுகளா தனி தொகுதியா இருக்குது. செங்கம் ஒரு 50 ஆண்டுகளா இருக்குது. இந்த தொகுதியை சுழற்சி முறையில பண்ணாதான் மாற்று சமூகத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ செங்கத்துல இருக்கிற தனி தொகுதியை கலசபாக்கமாவோ இல்ல திருவண்ணாமலையோ போலவோ மாத்தினா அந்த பகுதியில் தனி தொகுதி சார்ந்த சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். செங்கத்துல இருக்கிற பொது தொகுதி மக்களுக்கும் இங்க போட்டியிட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது இந்த தனி தொகுதியை மாற்றாமல் சூழ்ச்சியா இந்த திராவிட கட்சியில் இருக்கிறவங்க சூழ்ச்சியா மறுசீரமைப்பு என்ற பேர்ல 4 ஊரை எடுத்துட்டு 4 ஊரை சேர்த்து மறுசீரமைப்பில் மாற்றி விட்டோம் என்ற ஒரு பொய்யான ஒரு திட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க. இது முழுக்க திராவிட கட்சிகள் ஏமாற்றும் செயல் சார். ஒரு ஜெனரல் சார், ஒரு தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கு சார். அங்க என்ன சார் பண்றாங்க? 10 ஆண்டுகளுக்கு ஒரு சுழற்சி மன்ற தலைவர் வருவாங்க. பெண், ஆண், பொது, தனி, அப்படி SC ST அப்படி வருவாங்க. அதே சட்டம் தான் இங்கேயும் வருது. ஆனா ஏன் தனி தொகுதிகளை மாற்றாம இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க. இந்த 40 தொகுதியில நாங்க வெற்றி ஜெயிப்போம்னு சொன்ன பாத்தீங்களா, அத்தனை தொகுதியிலும் யாதவர்களை மட்டம் தட்டி கேட்க ஆள் இல்லை இவர்களுக்கு என்ற காரணத்தால் பெரும்பான்மையான தனி தொகுதிகள் யாதவர்கள் தனித்திருந்தால் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். இதுதான் சார் விஷயம். இப்போ நீங்க சொல்றீங்க தொடர்ந்து திராவிட கட்சிகள் இந்த சமூகத்தை நசுக்குது, திட்டமிட்ட புறக்கணிக்குதுன்னு சொல்ல வரீங்க. ஆனா திரு ராஜா கண்ணப்பனா இருக்கட்டும், திரு பெரிய கண்ணப்பனா அவர்களா இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்களா அமைச்சரவையில? நல்ல கேள்வி சார்.
யாதவர்கள், நான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன், யாதவர்கள் ஏதோ சிறிய சமூகமோ ஒரு மாவட்டத்திலோ இல்ல ஒரு பகுதியோ வாழ்கின்ற சமுதாயம் கிடையாது. 1 கோடிக்கு மேல யாதவ சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. எங்களை போன்ற எங்களுக்கு இணையாக வாக்கு வண்டி சொல்ற சமுதாயங்களுக்கு 4 அமைச்சர் கொடுக்குறாங்க, 10 எம்எல்ஏ கொடுக்குறாங்க. இப்பதான் சார் 2 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 1 அமைச்சர் தான் கொடுத்தாங்க. இப்பதான் 1 அமைச்சர் கூடுதலா கொடுத்துருக்காங்க. அதால யாதவ மக்களுக்கு என்ன பயன் கேட்டா எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமுதாய ரீதியா ஒரு மனிதன் சட்டமன்றத்துக்குள்ள சென்றால்தான் அந்த சமுதாயத்தின் உரிமையை பற்றி பேச முடியும். ஆனா அண்ணன் பெரிய கருப்பனும் அண்ணன் ராஜகண்ணப்பனும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள், அந்த கட்சியை சார்ந்து சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் யாதவர்களை பற்றி பேசுவார்கள் என்றால் இதுவரை பேசவில்லை, இனிமேல் பேசினால் நல்லதுதான். உங்க சமூகத்துக்கான ஒரு கோரிக்கைகளோ உங்க சமூகத்துக்கான தேவைகளோ அவர்கள் பூர்த்தி செய்ய மாட்டாங்கன்னு நீங்க இல்ல சார். அவங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் தான் ஜாதி இல்ல, மதம் இல்ல, கோவில் இல்லைன்னு சொல்றாங்களே. அப்புறம் எப்படி நீங்க ஜாதியை பத்தி அவங்க பேசுவாங்க? அவங்க ஜாதி பத்தி பேசினா திமுக விட்டுருவாங்களா? சமூகத்துக்கு அவங்க அதாவது அவங்க எம்பவர்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க நீங்க? இது வரைக்கும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. நான் பொதுப்படியா தான் சொல்றேன், நான் யார் மேல குற்றச்சாட்டுலாம் வைக்கல. அதாவது பாத்தீங்கன்னா பல்வேறு சமூகங்கள் சட்டமன்றத்துக்கு சென்று தன் உரிமைகளை கோர்றாங்க. யாதவர்கள் உரிமையை பற்றி பேச ஒருவர் கூட இல்லை. அதான் எங்கள் ஆதங்கம். சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு. சரி சார், 1 மாதங்கள் தான் வர இருக்கு, நம்ம பாக்குறோம். இந்த யாதவ மக்கள் இயக்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? சார், யாதவ மக்கள் இயக்கம் ஒரு மிகப்பெரிய தெளிவான முடிவு எடுத்திருக்குங்க. எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்ற கட்சிகளுடன் கூட்டணி, அப்படி இல்லை என்றால் அரக்கோணம், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரம் தனி தொகுதி 2 அதுக்கான வேட்பாளர் நாங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். காஞ்சிபுரம் இந்த தொகுதிகளை யாதவ மக்கள் இயக்கம் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம். அதுக்கான கட்டமைப்பை முழுமையா முடிச்சிருக்கிறோம். தேர்தல் பணிக்குழு போட்டுட்டோம். இருந்தாலும் சட்டமன்றத்தில் நாங்கள் செல்ல வேண்டும். எங்கள் சமுதாயத்தின் சார்பாக எங்கள் குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும், பிரதிநிதிகள் செல்ல வேண்டும். அதற்கு கூட்டணி கட்சிகள் அவசியம். நாங்கள் சட்டமன்றத்தை எதிர்கொண்டுதான் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்றோம். எங்களுக்கான கோரிக்கைகளை, அதாவது எங்கள் கோரிக்கைகளை எங்களை அழைத்து, முறையாக அழைத்து எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்ற திராவிட கட்சிகளோட கூட்டணி. இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருந்தீங்க திராவிட கட்சிகள் வந்து திட்டமிட்டு. அதுதான் சார் சொல்றேன். தமிழ்நாட்டுல வெற்றி தோல்வி ஆட்சி அவங்க யார் அமைக்கிறாங்க? 60 ஆண்டுகளா அவங்கதான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம அவங்களோட போனதான வெற்றி பெற முடியும். எங்க இழந்தமோ அங்கிருந்து நம்ம பெற முடியும். எங்களை இப்ப புறக்கணிச்சு திராவிட கட்சிகள் தான். எங்கள் வாக்குகளை இலவசமாக பெற்றதும் திராவிட கட்சிகள் தான். எங்கள் அதிகாரங்களை பறித்ததும் திராவிட கட்சிகள் தான். வாக்கு இயந்திரமா தான் பாக்குதுன்னு சொல்ல வரீங்க? இலவச வாக்கு இயந்திரமா பாக்குது. எங்கள் கோரிக்கைகளை, எந்த விதமான அடிப்படை உரிமைகளையும் எங்களுக்கு தராமல் எங்களை வாக்கு செலுத்தும் ஜனமாகத்தான் இவ்வளவு நாள் பார்த்திருக்கேன். பல யாதவ சங்கங்கள் இருக்கு, நம்ம பாக்குறோம். அதுல இப்ப நம்ம யாதவ மக்கள் இயக்கத்தினுடைய யூனிக்னஸ், அது தனித்துவத்தை பத்தி. ஓகே சார். சார், இந்த யாதவ மக்கள் இயக்கம் வந்து அரசியல் இயக்கம். இந்த இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய ஒருவர் கூட மாற்று சங்கங்களிலோ கட்சிகளோ இருக்கக்கூடாது. அதுதான் இதோட கட்டமைப்பு. யாதவ மக்கள் இயக்கத்தில் ஒருத்தர் உறுப்பினர் வராருன்னா கூட அவர் எந்த அமைப்புல இருக்கக்கூடாது, கட்சியிலும் இருக்கக்கூடாது. கட்டுப்பாடு, ஆமா, கட்டுப்பாடு தான் உள்ள இருக்கணும். நான் வந்து திமுக இருக்கிறேன், சங்கத்துல இருக்கிறேன், அண்ணா திமுக, இங்க வேலை இல்லை. இப்ப எங்களுக்கு ஒரு மகாசபைன்னு ஒண்ணு இருக்குது. ஐயா கோபாலகிருஷ்ணன் நல்லா இருந்துச்சு. அந்த மகாசபையோட மாநில தலைவர் வந்து பாத்தீங்கன்னா யாதவ மகாசபையின் மாநில தலைவர், காங்கிரஸ் மாநில துணைத் தலைவராக இருக்காரு. அதன் செயலாளர் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில பொறுப்புல இருக்காரு. துணைத் தலைவர் பிஜேபி இருக்காரு. பொருளாளர் வந்து பாத்தீங்கன்னா திமுக இருக்காரு. அது எப்படி வாக்கு செலுத்தும் இடமா மாறிவிடும்? அவங்க தேர்தல் வந்தா என்ன பண்ணுவாங்க? அவர் காங்கிரஸுக்கு போயிடுவாரு, இவர் திமுகவுக்கு போயிடுவாரு, ஒருத்தர் பிஜேபிக்கு போயிடுவாரு. அந்த சங்கத்தோட நிலைப்பாடு ஒழிஞ்சிடும். பல கட்சிகள், அதாவது சார், தமிழ்நாட்டில் யாதவர்களுக்கான ஒரு இயக்கம் துவங்கப்பட்டது. மக்கள் தமிழர் என்ற கட்சியை அண்ணன் ராஜகண்ணப்பன் வந்து துவங்கினார். மிகப்பெரிய எழுச்சி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில், இந்தியாவிலே இல்லாத எழுச்சி தமிழ்நாட்டில் யாதவர்களுக்கு ஏற்பட்டது. எந்த வேகத்தில் வந்தாரோ அந்த வேகத்துல போயிட்டார். இந்த மக்கள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டு அரசியல் நமக்கு வேணாம் என்று ஒதுக்கிட்டாங்க.
அதோட வீழ்ச்சி தான் எங்களால் இன்னும் அந்த அரசியல்ல மக்களை பெருசா கொண்டு வர முடியல. அதுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். வர சட்டமன்ற தேர்தலில் யாதவ மக்கள் இயக்கத்தின் தலைமை ஏற்று வாக்கு வங்கியாக மாற்றி எங்கள் அதிகாரங்களை நாம் நிச்சயமா பெற்றுடும். இப்ப நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க யாதவ மக்களுக்கான உரிமைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு, அதுதான் வந்து சமூக நீதி நிலைநாட்டும் அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க. யாதவ மக்கள் இயக்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன சார்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் சமூக நீதி நிலைநாட்டப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? 100 பாகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கும். 1981 திமுக அரசு எம்பிசி பிரிச்சு கொடுத்தாங்க. அப்ப யாதவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க. இந்த சமூகம் சார் ஒன்னும் பெரிய நிலச்சம் இந்த சமூகம் கிடையாது. ஆடு மாடுகளை வைக்கிறது, பால் கறப்பது, விவசாயம் செய்வது, இதுதான் யாதவர்களின் அடிப்படையான வேலை. இந்த சமூகத்திற்கு 1982 அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீட்டில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம். ஒரு பாட்டாளி வர்க்கத்தை வந்து ஒழிச்சுட்டாங்க. எங்களோட IAS இல்ல, IPS இல்ல, ஒரு அதிகாரி இல்ல. இடஒதுக்கீட்டின் பேரால் என் சமூகத்தில் படித்த நல்ல பிள்ளைகள் எல்லாம் அந்த மார்க் அடிப்படையில பெண்ணுக்கு போயிடுறாங்க. நல்லா படிச்சு முன்னுக்கு வர மாணவர்கள், வேலைக்கு செல்வர்கள் கூட அந்த இடஒதுக்கீட்டின் பேரால் இவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள். இந்த சமூகம் முழுமையாக இடஒதுக்கீட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு யாதவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை சமுதாயங்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். அதைத்தான் பீகாரில் மரியாதைக்குரிய அண்ணன் தேசிக் யாதவ் அவர்கள் கோரிக்கையை ஏற்று நிதிஷ்குமார் செயல்படுத்தினார். இப்போது கர்நாடகாவில் செயல்படுத்த ஆந்திராவில் கணக்கெடுப்பு தொடங்கி இருக்கிறது. சார், சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சார் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு உண்மையான சமூக நீதியை பெற்றுத்தரும். அதை இந்த தமிழகத்தின் முதல்வர் புரிந்து கொண்டு மத்திய அரசை கோரிக்கை விட்டுவிட்டு தமிழகத்திலே உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் அந்தந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்ய வேண்டும். இப்ப நீங்க அழுத்தம் திருத்தமா முன்வைக்கிறீங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் சமூக நீதியை வந்து நிலைநாட்ட முடியும்னு சொல்லி. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து தொடர்ந்து மத்திய அரசை கை காமிச்சு இவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆமா சார், இவங்க எடுக்கிற மாதிரி தெரியலையே சார். இது வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதிமுக இந்த கோரிக்கை வைக்க முடியும் சார். அதிமுக என்ன சொல்றேன்னா, அவரு எடப்பாடியார் கடைசி நாள் ஒரு கையெழுத்து போட்டார். வன்னிய சமுதாயத்திற்கு 10.5% மட்டும். இந்த 10.5 என்பது 6 மாதத்துக்கு மட்டும் நடைமுறைப்படுத்தப்படும். 6 மாதங்களுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து மக்களுக்கும் முறையா இடஒதுக்கீடு வழங்கணும்னு ஒரு அவர் தேர்தல் அறிக்கை இருக்குது. நீங்க படிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு வேளை எடப்பாடியார் தமிழகத்தில் முதல்வர் வந்திருந்தால் அது செய்திருப்பாரா தெரியல. ஆனால் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பீகார் வந்து மாநில அரசு, ஆந்திரா மாநில அரசு, கர்நாடகா மாநில அரசு, இவரும் மாநில அரசு தான். அவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கும்போது இவருக்கு ஏன் இல்ல அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. அப்பாவிதமா கேட்கணும் தமிழக மக்கள். எனக்கு கேள்வி, திமுகவுக்கு என்ன நெருடல் எடுக்கிறது இல்ல? இப்போ பீகார்ல நடந்துச்சுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சவுடன் முதலிடத்தில் பீகார்ல யாதவர்கள் வந்ததால் அந்த கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி உடைச்சிச்சு. பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் யாதவர்கள். அடுத்த ஆட்சி அவர் வந்து விட வேண்டும், அந்த கூட்டணியை உடைச்சாங்க. தமிழகத்துல வாக்கு சாதிவாரி கணக்கெடுக்கும் போது யாதவ சமுதாயம் ஒருவேளை யாதவ சமுதாயம் போல எத்தனையோ சமுதாயம் இருக்குது. அந்த உண்மையான வாக்கு வகையில் தெரிஞ்சா அவரவர் பங்களிப்பை அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இப்போது போலியாக அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தோற்கப்படுவார்கள். அதோட அச்சத்தினுடைய வெளிப்பாடு. ஆமா ஆமா, அதோட அச்சம் தான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா உண்மையான மக்களுக்கு என்ன சேவை கொடுக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு இருக்குது. அதற்காக தான் அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்போ இது திராவிட கட்சிகள் வந்து இப்ப திமுக அதிமுக தொடர்ந்து 50-60 ஆண்டு காலமா வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த இரு கட்சிகளும் வந்து யாதவ மக்களுக்கான முறையான பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? கொடுக்கலன்றதால யாதவ மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த இல்லைன்னா கொடுத்திருந்தா மக்கள் இயக்கம் தேவையே இல்லையே. அப்ப ரெண்டுமே வஞ்சிக்குதுன்றீங்க. சார், யாதவர்கள் 1 கோடி பேர் இருக்காங்க நான் சொல்றோம். 234 தொகுதியில் வாக்கு வங்கி இருக்கிறோம். இந்த சமூக மக்கள் இதுவரை ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 55-56 தான். இப்ப 50 ஆண்டு காலமாக. அப்ப சராசரியா நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 1-2 தான் வருது. ஆனா எங்களை போன்ற இருக்கின்ற என் சக சமுதாய மக்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 30 நபர்
20 நபர் உள்ளே செல்கிறார்கள். அப்போ அவர்கள் சதவீதம் எங்கே இருக்கிறது, எங்களுக்கு சதவீதம் எங்கே இருக்கிறது? அப்ப நாங்க புறக்கணிக்கப்படுகிறோமா இல்லையா? புறக்கணிப்பதை விட வட மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கப்படுகிறோம் சார். காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய சமுதாயம் வாக்கு வண்டி யாதவ சமுதாயம். ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, உண்மையான சென்னையில பெரும்பான்மையான வாழ்றது யாதவர்கள் தான். இப்படி வட தமிழகத்துல ஒட்டுமொத்தமா யாதவர்களை இவங்க புறக்கணிக்கிறாங்க. எந்த அதிகார பதவி கொடுக்கலையே. திருவண்ணாமலை தொகுதியில கொடுத்திருக்காங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்துல, ராணிப்பேட்டை மாவட்டத்துல, இது வரைக்கும் வேலூர் மாவட்டத்துல, கள்ளக்குறிச்சியில, விழுப்புரத்துல, இந்த மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்தமா திமுகவிலும் அதிமுக இருக்கிற யாதவர்கள் கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட அணி துணை செயலாளர்கள், அவர்களுக்கான உண்மையான அதிகாரம் பதவி யாருக்கும் கொடுக்கல. சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கல, மாவட்ட சேர்மன் கொடுக்கல. இப்பதான் 1-2 ஒன்றிய குழு தலைவர் கொடுத்திருக்காங்க. இப்ப 50 ஆண்டுகள் பார்த்தா 1-2 தான் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மக்கள் எப்போதும் அதிகாரம் பெறுறது? இந்த மக்களுக்கு அதிகாரம் தேவையா தேவையில்லையா சார்? ஒரு சமூக மக்கள் பெரும்பான்மையான வாழ்ற மக்களுக்கு அதிகாரம் இருந்தால்தானே சார் அவங்க செயல்பட முடியும். அதிகாரம் பறிக்கப்படுகிறது, அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து அப்போ வஞ்சிக்கப்படுறாங்க, வாக்குகளை மட்டும் வாங்கிடுறாங்க சார். யாதவர் வாக்கு பெரும்பான்மையா இருக்கின்ற அத்தனை கட்சிகளுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் கேட்க ஆள் இல்லை என்பதற்காக இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனா இனி அது நடக்காது. யாதவ மக்கள் இயக்கம் அந்த வேலை மிக தெளிவா இருக்கு. உங்க இயக்கத்தின் சார்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அந்த செஞ்சி கோட்டையை உருவாக்கியது ஆனந்த கோன் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இதோட பின்னணி பற்றி சொல்லுங்க சார். செஞ்சி கோட்டை சார், நீங்க பாத்தீங்கன்னா வட தமிழ் மாநில உலகத்திலே பாத்தீங்கன்னா செஞ்சி கோட்டைக்கு ஒரு பேர் இருக்குது. அதை உருவாக்கியவர் ஆனந்த கோன். அதை வழியா ஆண்டவர்கள் கலியக்கோன், வலியக்கோன், கிருஷ்ணக்கோன் அவங்க தலைமுறையா வாழ்ந்தாங்க. இப்போ அந்த கோட்டைக்கு தேசிகராஜ கோட்டைன்னு சொல்றாங்க சார். ஒரு வீடு நீங்க இருக்கு சார். இந்த வீட்டை கட்டினா வீட்டு ஓனர் பேர் சொல்லுவீங்களா, இல்ல வாடகை ஒரு பேர் சொல்லுவீங்களா? கட்டியவர் ஆனந்த கோன். ஒரு மன்னர், வட தமிழகத்திலே ஒரு பெரிய மன்னர், ஒரு வரலாற்று சிற்பங்களை உருவாக்கிய ஆனந்த கோன். அந்த மன்னரின் வரலாறு மறைக்கப்படுகிறது, புதைக்கப்படுகிறது. அதனால யாதவ மக்கள் இயக்கம் மத்திய மாநில அரசு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா, இந்த கோட்டையை கட்டுறது ஆனந்த கோன். அந்த நுழைவாயில் வழியிலே ஆனந்த கோன் சிலை நிறுவி மண்டபம் அமைத்து ஆண்டுதோறும் அரசு விழா எடுக்கணும். அப்பதான் அந்த மன்னரின் வரலாறு எதிர்கால சன்னதிகளுக்கு போய் சேரும். அடுத்து இன்னொன்னு சார், பல்வேறு மன்னர்கள், ஆட்சியாளர்கள் பெயர்லாம் பாத்தீங்கன்னா பாட புத்தகத்துல வந்துருச்சு. ஆனால் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய முதல் வீரன் அழகுமுத்துக்கோன் அவரோட வரலாற்றை பாட புத்தகத்தில் இணைக்க சொல்லி பல இயக்கங்கள் எங்களை உட்பட வலியுறுத்திருக்கோம். இது வரைக்கும் அவரை சேர்க்கவே மாட்டாங்க. யாதவர்கள் மறைக்கப்படுதார்களா இல்ல அவர் வரலாறு மறைக்கப்படுதான்னு தெரியல. நான் திட்டமிட்டு புறக்கணிக்கிறது இதெல்லாம் எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்தை எங்களை நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி சார்.